எங்க பொண்ணையுமே சிவானி பாப்பாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே பதறி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு இந்த பக்கம் சிவானி பாப்பா உண்மையிலுமே காணும், இதுக்கு காரணம் பொன்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கிட்டையுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் பொன்னி கண்டிப்பாக நான் கிடையாது, சிவானி பாப்பா யாருக்கிட்டையுமே சொல்லாமல் என் கூட வந்துட்டா, நான் அவளை பார்க்க கூட்டிட்டு போயிட்டு திருப்பி வீட்டில் விட்டுலான்னு தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி யாரும் என்னோட முகத்தில் துணியை மூடி இந்த பக்கம் சிவானி பாப்பாவை கடத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியல யார் கடத்தினான்னு தெரியல, நான் அவங்க பின்னாடி கூட போய் பார்த்தேன், அந்த காரில் கூட நம்பர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற பவானியுமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியோட கணத்துலயுமே பலாருன்னு ஒரு அற விட்டுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு இருக்க சக்தியுமே எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்காக சப்போர்ட்டுக்கு வராங்க. ஆனா இதை பார்த்த பவானியுமே இப்பெல்லாம் இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு வராதரா, எல்லா தப்பையும் அவ பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காடா, என் பொண்ணு காணாம போனதுக்கு காரணமே அவதான் பிளான் பண்ணி சிவானியை இந்த மாதிரி கூட்டிட்டு போயிருப்பா. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே என்னோட புருஷனோட பேரையும் டேமேஜ் பண்ற மாதிரி அவர் மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போட்டு அவரையுமே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியும் பொன்னியை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரசேகரும் முதல்ல நிறுத்துங்கம்மா, இங்க பேசுறதை விட்டுட்டு முதல்ல பொண்ணை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சந்திரசேகர் மட்டும் இங்க பொன்னிக்கிட்ட, இங்க பாரு பொன்னி, எதா இருந்தாலும் முதல்ல தெளிவா சொல்லு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சக்தியும் பொன்னிக்கிட்ட ஒன்னொன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி யாருன்னே தெரியல, தன்னோட முகத்துல துணியை போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. உண்மையிலுமே யார் சிவானி பாப்பாவை கடத்தினாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா ஒரு கிரே கலர் ஆம்னின் மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஆம்னி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்தி கிட்ட சந்திரசேகர் சொல்றாரு, பேசாம நீங்க பொன்னியை கூட்டிட்டு போயிட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷன்லயுமே ஒரு கேஸ் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம், அதே நேரம் பொண்ணு எங்க போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தேடுவோம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரம் இங்க பவானியுமே சுந்தருக்கு கால் பண்ணி இங்க சிவானி பாப்பா காணாம போன விஷயத்த பத்தி சொல்றாங்க. இது கேட்டாலும் சுந்தரமே பயங்கரமா பதறி போயிடுறாரு, எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமே பதறி போய் தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்ப கூட அவருக்கு தாசோட ஞாபகம் வரல. அப்ப கரெக்டா தாசுமே இங்க சுந்தருக்கு கால் பண்ணி என்ன மச்சான் சௌக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் சுந்தருக்கு அப்பதான் லைட்டா கிளிக் ஆக ஆரம்பிக்குது, நீ எதுக்காக எனக்கு கால் பண்ணிருக்க, எனக்கு பண்ணாதான் சொன்னல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாசுமே இருந்துகிட்டு, என்ன மச்சான் உன் பொண்ணோட விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேச முடியும், சொல்ல போனா உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா, நீ கூட ஊரெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன், சரி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலான்ட்டு தான் கால் பண்ணேன், சரி விடு மச்சான் நான் உனக்கு கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுந்தரோட காலையுமே கட் பண்ணிடுறாங்க. இது கேட்டோன்னு இங்க சுந்தருக்கு பயங்கரமா கோபம் வருது. அதுக்கு மேல தன்னோட பொண்ணுமே அவர்கிட்ட இருக்கிறத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இங்க டேரக்டா மறுபடியும் தாஸுக்கு கால் பண்றாரு. 2 டைம் கால் பண்ணியுமே தாஸ் எடுக்காதனால மறுபடியும் திருப்பி கூப்பிட்டு இருக்காரு. 3ஆவது டைம் தாஸ் கால் எடுத்துட்டு, என்ன மச்சான் நீ தானே கூப்பிடாதானே என்ன திருப்பி திருப்பி என்ன கூப்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறப்போ, இங்க பாரு தாசு, என் பொண்ணு விஷயத்துல விளையாண்டுட்டு இருக்காத, ஒழுங்கா என் பொண்ணு என்கிட்ட வந்து சேரணும், இல்ல அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே தாசை மிரட்ட பாக்குறாங்க. அப்ப தாசியுமே அந்த பக்கம் இருந்துட்டு, என்ன சுந்தர் மச்சான் நீங்க இப்படி மிரட்டினா எப்படி, உண்மையை சொல்லப்போனா இப்ப நான் தான் உங்களை மிரட்டுற இடத்துல இருக்கேன், அதனால என்கிட்ட மரியாதையா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுந்தரமே சரி உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. நான் என்ன கேட்க போறேன், பணம் தான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்றப்போ சுந்தரமே இருந்துகிட்டு, சரி நீ கேட்ட 5 லட்சத்தை கொடுத்துட்றேன், முதல்ல என் பொண்ணை விடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க தாசுமே இருந்துட்டு, என்ன மச்சான் இந்த மாதிரி ஆள் செலவு வண்டி செலவு இவ்வளவு பிளான் எல்லாம் போட்டு உன்னை பழி வாங்கணும்னு பண்ணிட்டு இருக்கேன், 5 லட்சத்தை கொடுத்து ஏமாத்த பாக்குற பத்தியா, வாய்ப்பே இல்ல மச்சான், ஒரு 25 லட்சமாவது வேணும், அதை கொடுத்துட்டு உன் பொண்ணை கூப்பிட்டுக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சுந்தரமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, என்ன தாஸ் விளையாண்டுட்டு இருக்கியா, 25 லட்சத்துக்கு எங்க போவோம் அப்படின்னு கேட்கிறப்போ, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு தேவை 25 லட்சம், அதை கொடுத்துட்டு நீ உன் பொண்ணை கூட்டிட்டு போ, அப்படி விருப்பம் இல்லை அப்படின்னா நானும் ஸ்வேதாவும் இன்னும் 2 நாள்ல இந்த ஊரை விட்டு கிளம்புறதா பிளான் பண்ணியிருக்கோம், நாங்க போறப்போ உன் பொண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுறோம், அதுக்கப்புறம் உன் பொண்ணை எங்க வித்து காசு வாங்கணுமோ அது எனக்கு தெரியும், அதை நான் பாத்துக்குவேன், அது என்னோட கேட்டகரி, அதை விட்டுரு, இப்போ எனக்கு தர வேண்டியது நீ கொடுத்தனா உன் பொண்ணை கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எப்பவும் போல இங்க தாசுமே சுந்தர மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டவனு இங்க சுந்தரம் ரொம்பவே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பவானியுமே ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிட்டு, என்ன பண்றது, இந்த மாதிரி எதுக்காக என்னோட ஃபேமிலிக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாசுமே அங்க சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அப்ப சுந்தரமே ரொம்ப டென்ஷனோட என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க வீட்டுக்கு போயிட்டு, இந்த மாதிரி சிவானி பாப்பாவை கடத்தினவங்க கால் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு 25 லட்ச ரூபா பணம் வேணுமா, பணத்தை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நான் அந்த குழந்தைய விட்டுறேன்னு சொல்றாங்க, என்ன மாமா பண்றது அப்படின்னு கேட்கறாங்க. இது கிட்ட சந்திரசேகரமே, மாப்பிள்ள எவ்வளவு பணம் போனாலும் பரவாயில்ல, நீங்க பணத்தை கொடுத்துட்டு முதல்ல குழந்தைய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பக்கம் அவங்களுமே பணத்தை ரெடி பண்ண பாக்குறாங்க. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிற சண்முகமும், என்ன மாமா பண்றீங்க, இப்படிலாம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வேணும்னு குழந்தைய தராம போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நம்ம முதல்ல வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்களா சக்தி பொண்ணி, அவங்க வந்துட்டு அவங்க கிட்ட முதல்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க பவானியுமே, என் பொண்ணு விஷயத்துல நீங்க யாரும் தலையிடாதீங்க, என் பொண்ணை காப்பாத்தானே என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்க பணத்தை கொடுத்துட்டு நம்ம பொண்ணை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக தயாராயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் சுந்தருக்குமே தான் பொண்ணு என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு யோசிச்சு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இதுக்காகவே ஸ்வேதா மேல ரொம்ப கோபத்தோட ஸ்வேதாவோட போனுக்கு கால் பண்றாங்க. அப்போ ஸ்வேதாவும் என்னது சுந்தர் எனக்கு கால் பண்றாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இங்க சுந்தரோட காலையும் அட்டன் பண்றாங்க. அப்ப ஸ்வேதாவும் இருந்துகிட்டு,
இருந்துகிட்டு, என்ன ஸ்வேதா என்னோட குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கீங்களா? சொல்லப்போனா நீங்க தான் இதெல்லாம் பண்றீங்கன்ற விஷயத்த தாஸே சொல்லிட்டான். அதை விட முக்கியமா உங்களுக்கு 25 லட்சம் வேணுமா? அதாவது 25 லட்சத்தை நான் கொடுத்ததுக்கு அப்புறம் என் குழந்தைய நீங்க என்கிட்ட கொடுத்துட்டு போயிருவீங்க. உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. நான் அந்த பணத்தை கொடுத்த அடுத்த செகண்டே உங்களை அங்கேயே வச்சு கொள்றதா என்னோட பிளானு. அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இது வரைக்கும் நீங்க என்னோட மான பிரச்சனையில நீங்க தலையிட்டீங்க, அதனால நான் அமைதியா போயிட்டேன். ஆனா இப்போ என்னோட குழந்தை விஷயத்துல தலையிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல உங்களை நான் சும்மா விட்டேன் அப்படின்னா நான் உண்மையான அப்பாவே கிடையாது. இது வரைக்கும் நான் உனக்கு மேல பரிதாபப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே, நானும் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்புக்கு பிராய்ச்சிதமா தான் உனக்கு அந்த பணத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக நான் யோசிச்சேன். ஆனா நீங்க பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலுன்ற ஸ்டேஜுக்கு வந்தப்போ நானுமே அந்த பணத்தையும் என்னோட பொண்ணையும் காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். கண்டிப்பா அந்த தாசையும் உன்னையும் நான் கொல்லாம விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம உங்களை என்ன பண்ண போறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டுட்டு இருக்க ஸ்வேதாக்கும் ரொம்பவே பயமா இருக்கு. தாஸ் ஏற்கனவே இந்த பிளான் பண்ணும்போது நீங்க தாஸை பார்த்து வேணாம், எனக்கு என்னமோ இது நமக்கு பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. பட் இது எதையுமே கேட்காம தாஸுமே பணத்துக்காக ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனா இங்க சுந்தர் பேசுற கோபத்தை வச்சு கண்டிப்பா அவங்க நம்ம சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப டேட்டா ஸ்வேதாவும் இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க சுந்தர், நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வந்து நான் உங்களோட பொண்ணு இருக்கிற இடத்த நான் சொல்றேன், உங்க பொண்ணு வந்து நீங்க கூட்டிட்டு போயிருங்க. ஆனா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எங்களுக்கு கொஞ்சம் பணம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டுட்டு இருக்க சுந்தரமே, முதல்ல என் பொண்ணு இருக்கிற இடத்த நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் மற்றதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்வேதா கிட்ட கேட்கறாங்க. அப்ப ஸ்வேதாவும் அவங்க பொண்ணு அடைச்சு வச்சிருக்க குடோன், அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணை பாத்துக்கிறதுக்காக ஒரு 6 பேர் வந்து காவலுக்கு வச்சிருக்காங்க, தாசுமே அங்கதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே இந்த பக்கம் சுந்தருக்கு தராங்க. இது கேட்ட சுந்தரமே எதை பத்தியுமே யோசிக்காம தனக்கு இருக்கிற இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி ஒரு அடியாள் கூட்டத்தை ரெடி பண்றாங்க. கிட்டத்தட்ட 20 பேர் கொண்ட அடியாள் கூட்டத்தை ரெடி பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா கண்டிப்பா நம்ம பொண்ணையும் காப்பாற்றணும், அதே நேரத்தில் அந்த தாசையும் சும்மா விடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஏன்னா அவன் இந்த அளவுக்கு விளையாண்டுட்டான், அவனை விடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏற்கனவே வந்து சந்திரசேகர்கிட்ட பேசினபடி அந்த 25 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு இங்க தனியா மீட் பண்றதா தாஸுக்கு கால் பண்ணி சொல்றாரு. உடனே தாசுமே வந்து இந்த குடோனுக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாரு. அதுக்கேற்ற மாதிரி இங்க சுந்தரமே இருந்துகிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அவர் முன்னாடி போறாரு. அதே நேரம் இங்க சுந்தரை பார்த்த தாசுமே, என்ன சுந்தர், ரொம்பவே தெனாவட்டா பேசினேன், என்கிட்ட அவ்வளவு தெனாவட்டா பேசினதுக்கு தான் உன்னை இந்த அளவுக்கு நான் படாத பாடுபடுத்திருக்கேன். சொல்ல போனா நீ ஒழுங்கா பேசியிருந்தனா அந்த 5 லட்சத்தோடு போயிருக்கும். ஆனா நீ என்கிட்ட உன்னோட ஆணவத்தையும் ஸ்டேட்டஸையும் பத்தி பேசி என்னோட ஈகோவை டச் பண்ணிட்ட. அதனாலதான் உன்னை ஒரு பாடுபடுத்தி பார்க்கணும்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே பண்ணிட்டேன். பட் என்ன, நான் படுத்தின பாட்டுல ஒரு சின்ன குழந்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டுருச்சு, அது மட்டும்தான். சரி பரவாயில்ல, எனக்கு லாபம் கிட்டத்தட்ட 4 மடங்கு சேர்ந்து தானே வந்திருக்கு, அதனால எனக்கு லாபம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அந்த பணத்தை அங்கே வச்சுட்டு உன் பொண்ணு பாரு அந்த வேன்ல இருக்கு, அந்த பொண்ணை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் சுந்தரமே ரொம்ப டென்ஷனோட அந்த பணத்தையுமே அங்க வைக்காம டைரக்டா அவங்க பொண்ணை போய் பார்த்துட்டு தான் அந்த பணத்தை வைப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே எங்க தாஸோட அடியாலுமே டைரக்டா சுந்தரை கூட்டிட்டு அந்த வேனுக்குமே போயிட்டு அங்க போய் சிவானி பாப்பாவை பாக்குறாங்க. அப்ப சிவானி பாப்பாவும் கை காலெல்லாம் கட்டினபடி மயக்கத்துல இருக்காங்க. அப்ப சுந்தரமே இங்க சிவானி பாப்பாவை பார்த்தோன்னே ரொம்பவே பதறி போயிட்டு அந்த பொண்ணை தூக்க போறாங்க. அப்ப கரெக்டா தாஸோட அடியாலுமே முதல்ல அந்த பணத்தை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு தாஸோட கையில இருந்து அந்த பணத்தை வாங்க ட்ரை பண்றாங்க. அப்ப சுந்தரமே இருந்த கடுப்புக்கு தாஸோட ஆள் நெஞ்சிலே ஒரு எட்டி உதைக்கிறாங்க. உதைச்சது மட்டும் இல்லாம நான் தன் கையில இருந்த ஒரு பசரையுமே அழுத்துறாங்க. உடனே டக்குன்னு இந்த பக்கம் சுந்தரோட அடியாட்கள்லாம் உள்ள வராங்க. வந்த உடனே இந்த பக்கம் தாஸோட அடியாட்கள்லாம் பிடிச்சி சும்மா வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா தாசையுமே அடிச்சு மண்டி போட வச்சு, இந்த பக்கம் என்ன தாஸ், ரொம்ப வந்து தெனாவட்டா பேசிட்டு இருந்தேன் என்கிட்ட, இப்ப நீ பேசின பேச்சுக்கு நல்லா வாங்கி கட்டிட்ட, பட் ஆனா உன்னை இவ்வளவு சீக்கிரத்துல நான் சும்மா விட மாட்டேன். பேசாம தாஸ் உன்னோட கையை ஒன்னு எடுத்துடலாமா, இல்ல கால் எடுத்துடலாமா, இல்ல உன்னோட கண்ணு வந்து தெரியாத மாதிரி பண்ணி விட்டுலாமா, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட தாசுமே, வேணா சுந்தர், நீங்க பண்ணதுக்காக தான் நான் இந்த மாதிரி பதில் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இங்க சுந்தரமே இருந்துட்டு ரொம்ப தெனாவட்டோட தாஸ் கிட்ட, ஆமா ஸ்வேதா கிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்கு பிராய்ச்சிதமா தான் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து கழிக்கலான்னு பார்த்தேன், ஆனா நீ என் ஈகோவை ரொம்பவே டச் பண்ணி என்னோட குடும்பத்து மேலே நீ கை வச்சுட்ட, இதுக்கு மேல உன்னை விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இங்க பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னையோட உன்னோட சாப்டர் க்ளோஸ், இதுக்கு மேல நீ இந்த உலகத்துல உயிரோட இருக்க முடியாது. ஏதோ அந்த ஸ்வேதாக்கு மட்டும் மன்னிப்பு கொடுத்துருக்கேன், ஏன்னா எல்லா உண்மை சொன்னதுனால அவளும் இந்த ஊர்ல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுந்தரமே வந்து இவரை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இந்த இடத்த கண்டுபிடிச்சு சக்தியும் பொண்ணையும் அங்க வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் சுந்தர் பேசுற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சொல்ல போனா இங்க சக்தி பார்த்துட்டு, அப்ப பொண்ணி சொன்னது எல்லாமே உண்மைதான், அப்ப சுந்தர் பண்ண தப்புக்காக தான் அவரை பழிவாங்குற மோட்டிவ்ல இங்க சிவானி பாப்பாவை கடத்திருக்காங்க, இதுக்கும் பொண்ணுக்கு என்ன சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத இங்க சக்தியுமே பாத்துறாரு. அதே நேரத்துல சுந்தருமே இங்க தாசை போட்டு வெளுன்னு வெளுத்தது மட்டும் இல்லாம அந்த ஸ்வேதா கிட்டையுமே, இதுக்கு மேல என் வழியில நீங்க குறுக்க வந்தீங்க அப்படின்னா உங்களை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மிரட்டுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க சிவானி பாப்பாவே அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுந்தரமே திரும்பி பாக்குறாரு. அவர் திரும்பி பார்த்தவன தான் தெரியுது இங்க சக்தியும் பொண்ணும் அங்க நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுட்டு அவருமே ஷாக்ல இருக்காரு. இன்னொரு பக்கம் சக்தியுமே சுந்தரை பார்த்து பயங்கர கோபத்தோட முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணியுமே, இப்ப புரியுதா சக்தி நான் என்ன சொன்னேன்ட்டு, நான் சொன்ன யாரையும் எதுவுமே நம்பலையே, இப்போ உன் கண்ணால பாத்தீங்களா,
இப்போவாவது நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்தி கிட்ட பொண்ணையுமே கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சுந்தரமே ரொம்பவே பதறி போயிட்டு, ஐயோ போச்சு, மறுபடியும் இங்க சக்தி கிட்ட மாட்டிக்கிட்டேனா, ஏற்கனவே ஊருக்கு மேல பிரச்சனை, இப்ப இது வேற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் கார்ல இருக்க சிவானி பாப்பாவும் ரொம்ப நேரம் மயக்கத்துல இருக்கிறதுனால எந்திக்காமவே இருக்காங்க. இவங்க யாருமே இங்க சிவானி பாப்பாவை கண்டுக்கிற மாதிரி இல்ல. கிட்டத்தட்ட இப்ப பொன்னி மட்டும் சிவானி பாப்பாவை போய் பக்கத்துல பார்த்து அவங்க மயக்கத்துல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இங்க சிவானி பாப்பாவை காப்பாற்ற முடியும். கிட்டத்தட்ட அவங்க ஒரு 6 மணி நேரத்துக்கு மேல கண்டினியூஸா மயக்கத்துல இருக்காங்க. அதனால அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.